அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்தியத்துக்காக நாங்கள் ஏங்குகிறோம். Seigneur Père Céleste, nous sommes ici pour écouter la vérité. அதை சரியாக பகுத்து போதிக்க எனக்கு கிருபை தாங்க. Seigneur, aide le pasteur, Seigneur, afin qu'il puisse discerner et puis prêcher ta parole. பகுத்து போதிக்க மாத்திரமல்ல, நான் அதை உண்மையாய் உணர்ந்து போதிக்க உதவி செய்யும். Non seulement pour discerner, mais qu'il puisse le dire de tout son cœur, la parole que tu donnes aujourd'hui. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் நிறைவோடு போதிக்க உதவி செய்யும். Seigneur, aide-le afin qu'il puisse prêcher par la plénitude du Saint-Esprit. உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பது இருதயத்திலே உணர்ந்தவர்களாய் பரிசுத்த ஆவியின் சாரை எங்களுக்கு உதவி செய்யும். Seigneur Saint-Esprit, je demande que tu puisses nous remplir, car nous ne pouvons rien faire sans ton aide, sans ton puissance. அடிக்கடி நான் சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு துளியாயினும் நாங்கள் வளர்றதா இருந்தால் அது பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியம். C'est le Saint-Esprit qui peut nous aider, même si une seule goutte, nous puissions grandir dans la vie spirituelle. ஆண்டவரே, இந்த பிசாசின் தந்திரங்களை உணரவும் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சபையாய் நிற்கவும் எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க. Seigneur, aide-nous à comprendre les ruses du diable et tenir ferme contre celles-ci, que nous soyons préparés d'une telle sorte dans notre Église. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே. Nous prions au nom de Jésus-Christ. Amen. உட்கார்ந்து ஆகவே நாங்கள் பிசாசை குறித்து சில காரியங்களை நாம் முகவரையாக சொல்லுகிறேன். Je vais vous donner quelques introductions et quelques paroles également concernant le sujet du diable. OK. இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? Quelle est la raison pour laquelle le monde évolue ainsi? சாத்தான் கையில் இருக்கு. C'est parce qu'il est entre les mains du diable. இப்போ நான் இப்போ சுருக்கமாக நான் முதல் சொல்லிட்டு பிறகு நான் கொஞ்சம் முகவரியாக சொல்லிட்டு பிறகு கொஞ்சம் ஆழமாக போவோம். Je vais d'abord faire une introduction et après nous allons faire point par point de façon détaillée. OK. ரெண்டு வசனத்தை வாசிப்போம். முதலாவது nous allons lire deux versets avant. கொலோசியர் 1:16 வாசிப்போம். அதுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்பாக யோவான் 1:3 வாசிப்போம். Jean chapitre 1 verset 3. நான் சொன்னேன், ஒரு தெளிவாக நாங்கள் பிசாசை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் கற்றுக்கொள்ள போகிறோம்னா அவனுடைய தந்திரங்களை நாங்கள் முறியடிக்க. Pourquoi est-ce que nous allons étudier le personnage du diable afin de tenir ferme contre les ruses de celui-ci? எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. Notre combat n'est pas dans la chair et dans le sang, mais au contraire contre les autorités du mal qui sont au niveau qu'on voit dans les ténèbres. ஆகவே யாரோட யுத்தம் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே நாம யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும். Il faut d'abord connaître notre ennemi pour savoir quel combat on doit mener. நான் தெளிவா சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற சபையில தேவனை குறிச்ச அறிவு இருக்கிற ஜனங்களுக்கு கூட பிசாசை குறிச்ச சரியான அறிவு இல்லைன்னு நான் சொல்லுவேன். Je pourrais dire aujourd'hui que dans certaines églises, même s'ils ont la connaissance du Dieu vivant, ils n'ont pas suffisamment la connaissance concernant qui est le diable. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு எதிரி தான் எங்களுக்கு. மாம்சம் உலகத்தை விட அதையெல்லாம் பயன்படுத்துகிற எதிரி அந்த பிசாசானவன். Par rapport à la chair, par rapport au monde, nous avons vraiment un seul ennemi et cet ennemi c'est le diable. ஆகவே நமக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு நாங்க அவனை சரியாய் புரிந்து வைத்திருக்கணும். Donc si nous savons que nous avons un seul ennemi, à quel point est-ce que nous devons comprendre quelles sont ses ruses? அவன் மிகப்பெரிய வல்லமையான ஒரு தூதன். Parce que nous savons que c'est un ange qui avait beaucoup de puissance. அவன் தூதன் சொல்லக்கூடாது, கேருப்னு சொல்லி இருக்குது. கேருப். Il est dit que ce n'est pas un simple ange, mais c'est un chérubin. நான் உங்களுக்கு காண்பிக்கிற பிசாசு எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஒரு ஆள்னு சொல்லி. Et je vous expliquerai également quels étaient les pouvoirs qu'il avait, donc le diable auparavant. ஆகவே தேவனுடைய சத்துவத்திலும் அவருடைய சர்வாத வர்க்கத்தையும் தரிக்காத ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தாக்கப்படுவார். Donc ceux qui ne prennent pas les armes essentielles, que ce soit une famille, que ce soit un enfant de Dieu, alors il sera touché par l'attaque du diable. அவன் சொல்லப்பட்டிருக்கு அவன் பொல்லாதவன். Parce que la Bible dit qu'il est quelqu'un de mauvais. அவன் என்ன தீங்கு கொலை செய்யறதுக்கு தான் அவன் வந்தவன் உலகத்துல. Parce qu'il est venu sur la terre pour tuer. என்ன கொலை எங்களை கொல்றதுக்கு விட நரகத்துக்கு அனுப்புறது தான் அவனுக்கு வேலை. Et ce n'est pas donc tuer nous-mêmes directement, mais nous envoyer en enfer. தேவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் வந்தவன். Il est venu afin de anéantir toute chose bonne que Dieu a créée.
அவன் திட்டம் போட்டு நான் காட்டுறேன். அவன் இந்த கவர்மெண்ட் எங்கிட்ட உலகத்துல கவர்மெண்ட் கூட அவனுடைய கவர்மெண்ட் அவ்வளவு பலமான கவர்மெண்ட். Par rapport au gouvernement aujourd'hui qui gère une nation, la façon dont le diable gouverne ce monde est plus importante, je vous expliquerai. இப்படிப்பட்ட ஒரு எதிரி இருந்து கொண்டு நம்ம அந்த எதிரியே இல்லாத மாதிரி நான் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, இதெல்லாத்துக்கும் காரணம் அதுதான். Les attaques du diable sont si importantes, mais aujourd'hui nous n'ouvrons pas l'œil. Alors on voit que notre famille est attaquée ou notre vie est attaquée. நான் சொல்லியிருக்கிறேன், பிசாசுக்கு ரெண்டு காரியம் நல்லா பிடிக்கும். Il y a deux choses que le diable aime davantage. ஒன்று, அவன் இல்லன்னு நீங்க உங்களை மாதிரி என்னைய மாதிரி அவன் இல்லன்னு தெரியறோம் பாருங்க, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். Comme nous faisons des choses qui sont mauvaises ou alors nous faisons semblant que nous ne sommes pas en Christ, alors il est content. அவனே இல்லன்னு நினைச்சா நீ சர்வாத வைக்க ஏன் அறிக்க போற? Si tu penses qu'il n'est pas là, alors pourquoi est-ce que tu prendrais les armes de Dieu? எதிரியே இல்லன்னு சொன்னா நாம ஏன் சர்வாத வைக்க தரிக்க போறோம்? Si tu penses qu'il n'y a pas d'ennemi, alors tu n'as pas besoin d'être armé. அவன் அதான் வஞ்சிக்கிறான். ஒன்றுமே எதிரியே இல்ல. நீங்க பிசாசு பத்தி சொன்னாலும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் பார்க்கும்போது அநேகமா நான் என்ன செய்ய சொல்றேன்னா, ஒரு எதிரி இருக்கிற மாதிரி நாம யோசிக்கல. Je m'inclus, dit le pasteur, lorsque nous regardons notre routine, notre vie quotidienne, nous agissons comme si nous n'avons pas d'ennemis dans notre vie. மூளையில பிசாசு இருக்குன்னு நினைக்கிறமே ஒழிய அனுபவ ரீதியா நினைக்கிறது ஒருத்தனாவது அப்படி அவன் இருக்கிறான்ற எண்ணத்தோட கூட நாங்க சர்வாத வர்க்கத்தை தரிச்சதானா எனக்கு தெரியல. Dans la connaissance, nous savons qu'il existe le diable, mais dans notre vie quotidienne, nous ne faisons pas suffisamment attention parce que nous ne prenons pas les armes que Dieu nous a données. என்னை சேர்த்தா சொல்றேன். Et je m'inclus dedans. ஏன் டிப்ரெஷன்? Pourquoi est-ce qu'aujourd'hui il y a la dépression? Pourquoi est-ce que nous sommes dans la tristesse? Pourquoi est-ce que nous inquiétons de l'avenir? Pourquoi nous n'avons pas la certitude? Pourquoi des problèmes dans les familles? Pourquoi je n'arrive pas à éduquer mes enfants dans la vie chrétienne? Peut-être que l'erreur vient de toi. Peut-être que tu es faible dans la chair. Mais il y a quelqu'un qui est au-delà et qui domine tout cela. Et c'est lui qu'on appelle le diable. On appelle également Satan. Ou encore Lucifer. De la même façon, nous savons que Jésus-Christ est un Dieu vivant. Le diable est une personne vivante. Alors c'est à nous d'être vigilants. இதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்றேன், பைபிளை படிங்க, புத்தகங்களை வாசிங்க. நான் சொல்றேன், இந்த பிசாசை குறித்து நான் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த ஒரு 4-5 நாளுக்குள்ள நான் ஒரு நியாயமான புத்தகத்தை வாசிச்சேன். நான் சொன்னேன், நான் ஆண்டவர் சொன்னேன், இப்பதான் எனக்கே உண்மையா பிசாசு இருக்குன்னு நானே யோசிக்க தொடங்குறேன். முந்தி மண்டையில யோசிச்சிருக்கேன், இதயத்தை யோசிக்கல. Depuis 4-5 jours, dit le pasteur, il connaît déjà qui est le diable, mais il étudie davantage le personnage du diable à travers la Bible, à travers les livres. Et donc il voit quels sont les attributs, quel est le caractère du diable, qu'est-ce qu'il fait. இன்னைக்கு நான் சொல்ற காரியங்கள் ஒரு சில காரியங்கள் டாக்மெட்டிக்கா, அதாவது அடிச்சு பேச முடியாது, ஆனால் பைபிள்ல சில க்ளூ அதுக்கு இருக்குது. Aujourd'hui, je vais vous montrer certaines choses et je vais vous dire exactement certaines choses et vous allez voir à travers la Bible comment ces choses-là sont prouvées. அது நீ நம்பினா நம்பாட்டியும் அது பெரிய பிரச்சனை இல்ல. Que tu crois à ce que je dis ou tu ne crois pas, ce n'est pas un grand problème. ஒரு எதிரி இருக்குங்கிறது பிசாசு இருக்கு நம்பருக்கு. Cependant, tu dois savoir que le diable existe. நான் சொல்ற சில காரியங்கள் கட்டாயம் நீ நம்ப வேண்டியது இல்ல. Mais il n'est pas obligatoire que ce que je vais avancer, vous devez le croire. ஆனா நான் படிப்பிச்சு கொடுக்கேட்டு நான் சுத்தமா படிச்சு கொடுத்தா விரும்புறேன். முழுக்க படிச்சு கொடுத்தா நான் விரும்புறேன். Mais lorsque je veux enseigner dans la largeur, la profondeur, toutes les choses. ஓகே, இதுல சில இறையியல் வல்லுநர் இது இல்லம்பாங்க, சில இறையியல் வல்லுநர் இருக்குன்னு சொல்றாங்க. Certains historiens vont dire que ces choses existent et d'autres diront le contraire. Je ne parle pas du diable, mais je parle des points que je vais avancer maintenant. Combien de personnes souhaitez-vous apprendre? Écoutez, premièrement, உங்களுடைய வச்சிருக்கிற இந்த பைபிள் வந்து டிரான்ஸ்லேஷன் நான் சொன்னேன், அது அவ்வளவு நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல. Je vous ai dit que la Bible que vous avez entre les mains en tamoul, il n'y a pas forcément une bonne traduction. இதுல பல பிரச்சனைகள் இருக்குது. Il y a donc beaucoup de choses qui ont été mal traduites. சத்தியத்துக்கு விரோதமா ஒரு பிரச்சனை இல்ல. அது சத்தியம் இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்ல. Il n'y a pas des paroles qui sont contre la vérité. ஓகே, இப்போ அது ஒரு பிரச்சனை நான் சொல்றேன். Mais je vais vous citer l'un des problèmes qu'il y a. நீங்க இந்த பைபிளை வாசிக்கும்போது ஓரளவுக்கு அதை அப்படி கவனத்துல கொண்டு வாசிக்கணும். Cela est important afin que vous lisez correctement la Bible et puissiez comprendre. நான் உங்களுக்கு முந்தைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த புத்தகத்தை வாசிச்சு கொண்டு தமிழ்
புதிய தமிழ் வேதாகம்னு ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, அதை கையில் வச்சு வாசிங்கன்னு முந்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Je vous l'ai déjà dit et je répète, vous devez également avoir entre vos mains la nouvelle traduction de la Bible tamoul afin de comparer les deux écrits quand vous lisez la Bible. எல்லாரும் நீங்க புதிய தமிழ் வேதாகம் கையில் வச்சிருக்கணும். Et c'est important que chacun de vous, vous ayez la nouvelle traduction de la Bible en tamoul. அதுல நல்ல டிரான்ஸ்லேஷன். Parce que cette traduction est récente et donc elle est proche de la parole. அதான் கடைசியா இந்த இப்ப வெள்ளக்காரங்க கூடுதலா பயன்படுத்துறாங்க NIV, அந்த NIV ல டிரான்ஸ்லேஷன் தான் புதிய தமிழ் வேதாகம். Et donc ça correspond à NIV et donc cela correspond à la nouvelle traduction de la Bible en tamoul. இப்போ நான் அதுல இன்னைக்கு வாசிச்சா அது தெளிவா தான் இருக்கு. Et quand le pasteur a lu cette nouvelle version, aujourd'hui il comprend davantage ce qui est dit. இந்த புத்தகத்தை வாசிச்சா அந்த பிசாசு குறித்த காரியத்துல பல காரியத்துல அவர் தவறா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. Et par rapport à la Bible que vous avez entre les mains, alors on voit que les mots ont été mal traduits, donc on pourrait mal comprendre les choses. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்? Je vais vous expliquer. இப்போ பிசாசு குறித்த காரியத்துல மூன்று வகையா நாங்க பிரிக்கணும். Donc nous devons diviser concernant le diable en 3 parties différentes. இப்போ பிசாசு அல்லது சாத்தான்னு சொன்னால் அது ஒரே ஒரு பிசாசு தான் இருக்கு. சாத்தான் பிசாசு ரெண்டு ஒன்று தான், அல்லது லூசிஃபர் சொன்னாலும் ஒன்று தான். அது ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள் தான். Quand je dis le diable, ou alors je dis Satan, ou je dis Lucifer, c'est 3 noms différents, mais ça reste une seule personne. திருப்பி சொல்றேன், சாத்தான், பிசாசு, லூசிஃபர் இப்படி சொன்னா ஒரே ஆள் தான் குறிக்குது. On parle de Satan, on parle du diable, on parle de Lucifer, cela concerne une même personne. இந்த அவனோடு கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு தூதர்கள் விழுந்து போனாங்கன்னு ஒரு க்ளூ இருக்குது. Bible, il y a un indice qui indique que parmi 3 parties d'anges, il y a une partie d'ange qui a été déchue, qui est tombée. அந்த விழுந்து போன தூதர்களுக்கும் இதுல இந்த நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல பிசாசுன்னு தான் போட்டிருக்குது, அது பிசாசு இல்ல. Et donc parmi cette partie d'ange qui a été déchue, quand on parle d'eux dans la Bible, il est également indiqué le diable, mais ça ne concerne pas le diable. அத புதிய தமிழ் வேதாகமத்துல பேய்னு போட்டிருக்குது, அதுதான் உண்மையான டிரான்ஸ்லேஷன். சரி. Et dans la bonne traduction de la Bible tamoul, cette partie échue d'ange, on appelle ça donc les démons. சரி, சொல்றேன், ஒரே ஒரு பிசாசு தான். Donc il y a un seul diable. அல்லது லூசிஃபர் சொன்னாலும் சரி, பிசாசு சொன்னாலும் சரி, சாத்தான் சொன்னாலும் சரி, ஒரே ஒரு ஆள் தான். Que vous l'appelez Lucifer, le diable ou Satan, il s'agit de la même personne. அவனோடு விழுந்து போன மூணில் ஒரு பங்கு தூதர்களுக்கு புதிய இங்க பிசாசுனே போட்டிருக்காப்ப, இதுல பிசாசுன்னு போட்டா இது லூசிஃபரை சொல்றாங்களா அல்லது விழுந்து போன தூதனை அவனோட மூணில் ஒரு பங்கு விழுந்து போன தூதர்கள் சொல்றாங்கன்னா நமக்கு தெரியாது. Mais avec Lucifer, il y a une partie d'ange qui a été déchue. Et quand on parle donc de ces démons-là, puisque ce sont des anges déchus devenus démons, on ne sait pas si on parle de diable ou on parle des démons. ஆகவே நீங்க புதிய தமிழ் வேதாகமத்தை சரி புக் ஸ்டோர்ல போய் சொல்லியாவது அவங்க தருவாங்க தெரியும். எனக்கு புதிய தமிழ் வேதாகம்னா அந்த வேதாகமத்தை நீ கட்டாயம் வாங்கணும். Donc je vous demande d'avoir entre vos mains cette nouvelle traduction de la Bible tamoul, ou vous commandez ici en bibliothèque, afin de la garder, de la lire pour comprendre. அதுக்கு பிறகு அசுத்த ஆவின்னு ஒரு குரூப் வர்றாங்க. Et il y a encore un autre groupe qui est indiqué comme esprit impur. இப்போ நீங்க நடக்கவீங்க, இப்போ அசுத்த ஆவிக்கும் இந்த விழுந்து போன தூதருக்கு என்ன வித்தியாசம்னா நாம அதை சொல்றது கஷ்டம். Si vous me demandez quelle est la différence entre ces anges déchus, c'est-à-dire les démons et l'esprit impur, il est difficile de vous montrer les différences. ஒரு சிலர் இதுல சில காரியங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்பலைன்னா அந்த அளவுக்கு நீங்க இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லை. Il y a beaucoup d'explications qui distinguent ces deux parties, mais je ne vais pas vous parler de cela aujourd'hui. இப்போ நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, எங்களுக்கு எத்தனை சாத்தான் இருக்கிறான்? Combien de diables avons-nous? பிசாசு ஒன்று, லூசிஃபர் எத்தனை பேர்? ஒன்று. பேய்கள் எத்தனை இருக்கு? 3 இருப்பாங்க. அது எத்தனை கோடி இருக்கும் நமக்கு தெரியாது. Que ça soit Lucifer, Satan ou le diable, c'est la même personne, donc on en a un seul. Et concernant les démons, il y en a plusieurs. இப்போ நீங்க இத புதிய தமிழ் வேதாகமத்தை படிக்காம இதுல வாசிச்சா எல்லாம் பிசாசுன்னு வாசிப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்னன்னு விளங்க போறது இல்லை. Par contre, si vous lisez dans la Bible tamoul que vous avez entre les mains, dans chaque endroit dans la Bible, il est écrit diable. Donc vous n'allez pas faire la différence. OK, சரி. அதுதான் அசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கு. Et il y en a un autre, je vous ai dit, on appelle l'esprit impur. அதுக்கு பல தியரி இருக்குது, அதுக்குள்ள போக நான் விரும்பல. Et pour cela, il y a beaucoup d'explications et théories. Je ne vais pas rentrer dans les détails. OK, சரி. இப்போ அதை நீங்க மனதில கொள்ளுங்க. Donc voilà, gardez cela dans votre tête. இப்போ வாசிப்போம். நான் சொன்னேன் பிசாசை குறித்து வாசிக்க போறோம், நான் படிக்க போறோம். அடுத்த முறையில் தான் நான் சர்வாகவற்று முக்கியம், ஆனால் அதை அடுத்தடுத்த முறையில் தான் படித்து கொடுப்பேன். நான் பிசாசு யாரு, அவன் என்ன செய்யறான், அவன் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு. Donc je vais vous parler des armes donc spirituelles la prochaine fois. Aujourd'hui, nous devons connaître qui est notre ennemi, qui est le diable. OK, Iovan 1:3 வாசிப்போம். Jean 1 verset 3. Toute
choses ont été faites par elle, et rien de ce qui a été fait n'a été fait sans elle. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாச்சு. யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய். படைப்புக்கு மூலக்காரர் பிதா, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் இந்த உலகத்தை படைத்தார். Toute chose a été faite par elle, veut dire toute chose a été faite par Jésus-Christ. Mais le maître de la création, c'est bien le Père. கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. Colossiens 1:16. 1:16. Car en lui ont été créées toutes les choses qui sont dans les cieux et sur la terre, les visibles et les invisibles, trône, dignité, domination. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். காணப்படுகிறவைகளும் காணப்படுகிறவங்க என்ன? Quelles sont les choses visibles? நீங்க பார்க்கிறது காணப்படாதவங்க. Et les invisibles, ceux que nous ne voyons pas. C'est-à-dire les anges. Ou alors le paradis, toutes ces choses, nous ne les voyons pas. Ok, பிசாசும் ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். Parce qu'il faut savoir que le diable aussi fait partie de la création. எனவே சொல்லுது சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, அவரால் அல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை. Parce que la Bible dit toute chose a été créée par lui, aucune chose qui existe aujourd'hui n'a été faite sans lui. அப்ப பிசாசு யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறார்? Donc le diable a été créé par qui? தேவனால. அவன் பிசாசா உருவாக்கப்படல. லூசிபரா இருந்தா அப்புறம் விழுந்து போனான். அது பிறகு பார்ப்போம். Il a été créé en tant qu'ange par Dieu. காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள்னா தேவதூதர்கள், கேருபீன் சேராபீன்கள், 4 ஜீவன்கள், மூப்பர்கள் சிலாக்கள் இங்கே இதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்கே இருக்கிறான். அப்ப இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் சிருஷ்டித்தார். Toutes ces choses invisibles ont été créées par Dieu le Père, par Jésus-Christ, que ce soit les chérubins, que ce soit les séraphins, tous les anges, les 4 êtres vivants ou les vieillards qu'on voit dans Apocalypse, dans les explications. Ok, நான் சொல்ற கவனிச்சுக்கொண்டே வாங்க. நான் சொன்ன 3 காரியம் சொன்னேன். ஒன்று பிசாசு, ஒன்று பேய்கள், மற்றது அசுத்தாவியர். Je vous ai parlé de 3 choses, nous avons gardé le fil donc on a parlé du diable, on a parlé des démons et on a parlé de l'esprit impur. இந்த பிசாசையும் சிருஷ்டித்தவர் தேவன்தான். Celui qui a créé le diable, c'est également Dieu. ஏனா சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. Parce que tout a été créé par lui. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. Aucune chose qui est existante aujourd'hui n'a été créée sans son aide. காணப்படும் பரலோகத்தில் பூலோகத்தில் உள்ளவர்களுமாக காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் தேவதூதர்கள் பிசாசுகள் இப்படி பல இருக்குது. எல்லாமே தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. Que ce soit les choses visibles que vous voyez aujourd'hui sur terre ou encore les choses invisibles qu'on ne voit pas comme les anges ou bien les 4 êtres vivants ou toutes les explications qu'on voit à certains livres, toutes ces choses ont été créées par Dieu. யோபு 38 நான் சொன்னேன் சில காரியங்கள் 100% ப்ரூவ் பண்ண முடியாது. நான் க்ளூ தரேன், அதை நீங்க வச்சு நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. Je vais vous donner, on va prendre le livre de Job chapitre 38, il y a peut-être des choses que vous allez lire, c'est à vous de comprendre, je vous donne des indices afin que vous puissiez réfléchir. யோபு 38 Job chapitre 38 versets 4 à 7. Où étais-tu quand je fondais la terre? Dis-le si tu as de l'intelligence. Qui en a fixé les dimensions, le sais-tu? Ou qui a étendu sur elle le cordeau? Sur quoi ces bases sont-elles appuyées? Ou qui en a posé la pierre angulaire? Alors que les étoiles du matin éclataient en chants d'allégresse et que tous les fils de Dieu poussaient des cris de joie. நான் பூமியை அஸ்திரபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? உலகத்தை சிருஷ்டிக்கும் போது நடக்கிற சம்பவத்தை உனக்கு தெரியுமா யோபுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. Donc Dieu demande donc à Job, quand il y a eu la création du monde, est-ce que tu sais comment ça s'est passé? Où étais-tu à ce moment-là? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. பழைய ஏற்பாட்டில் தேவபுத்திரர் சொல்லப்பட்டது எல்லாமே பொதுவாய் தேவதூதர்கள் தான். On voit dans l'Ancien Testament, à chaque fois que vous voyez l'appellation des fils de Dieu, ça concerne les anges de Dieu. பொதுவாய் சொல்லப்பட்டது. C'est de façon générale. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட முதலே பரலோகத்திலே தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. Avant donc que le monde soit créé, on voit que dans le paradis les anges ont été créés.
அதுக்கு இன்னும் ஒரு க்ளூ தரேன். Je vais vous donner un autre indice. ஆதியாகமம் திருப்பிக் கொள்வோம். Dans le livre de Genèse, 3வது அதிகாரம் chapitre 3, 1வது வசனத்தை வாசிப்போம். verset 1. Le serpent était le plus rusé de tous les animaux des champs que l'Éternel Dieu avait fait. Il dit à la femme, Dieu a-t-il réellement dit, vous ne mangerez pas de tous les arbres du jardin? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்தப்ப எங்களுக்கு இதுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்ப்பம் வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா இந்த பெரிய வலு சர்ப்பத்தை சாத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Dans Apocalypse 12, quand vous lirez, vous pouvez voir que ce serpent, il est bien confirmé que c'est Satan. அப்ப என்னுடைய பொதுவா என்னை மட்டுமில்லை, பொதுவா தியோலஜியன்ஸ் என்ன சொல்றாங்க, முதலாவது தேவன் பரலோகத்தை சிருஷ்டித்து கேராபின் சேராபின்கள் மிருகங்கள் அங்க இருக்கிற மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம், தேவதூதர்களை பார்க்கிறோம், கோடான கோடி தேவதூதரை சிருஷ்டித்து தான் இந்த பூமியை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். La Bible dit, d'autres théologiens le disent également, que tout ce qui est donc les anges, toutes les choses, les créations ont d'abord été créées avant que Dieu crée la terre et les cieux. அதனால சொன்ன யோபுல 8:32 சொல்லப்பட்டபடி இந்த இதாக்கும் போது தேவபுத்திரர்கள் கம்பீரித்து பாடினாங்க. Et nous venons de lire dans Job également, quand toutes ces créations ont été faites, les fils de Dieu, c'est-à-dire les anges, étaient joyeux, ils se réjouirent et chantaient. Parce que lorsque ce monde a été créé, il était tellement rempli de gloire. இன்னொரு க்ளூ சொன்னேன், இந்த உலகம் படிச்ச உடனேயே அவன் பிசாசு ஏற்கனவே விழுந்துட்டான். அப்ப அங்க தேவதூதர்களா இருந்திருக்கிறாங்க, பிசாசு விழுந்துட்டான், பிசாசு இப்ப இந்த ஆதாம ஏவாளையும் வஞ்சிக்கிறாங்க. Toutes les sortes d'anges ont été d'abord créés. Ensuite, il y a eu la partie d'ange qui a été déchue, c'est-à-dire tombée. Et après seulement, Dieu a créé donc les cieux et la terre. Et ensuite, Adam et Ève. Et ensuite, on voit que le serpent était rusé et qu'il a tenté Ève. இப்போ 4 வேத பகுதி படிக்க போறோம். Nous allons lire maintenant 4 passages dans la Bible. இப்போ ஏசாயா 14, ஏசாயா 28ல பிசாசுடைய வீழ்ச்சியை குறித்து நாம பார்க்கலாம். Nous allons voir concernant le diable dans 2 chapitres dans le livre d'Ésaïe. ஆனா எல்லா வேத வல்லுநரும் இதுல ஒத்து வரல. Mais toutes les personnes, les historiens, les explications de la Bible ne sont pas d'accord ou ne sont pas pareilles. ஆனா अनेகர் எடுத்து சொல்றாங்க, இது இங்க வர்ணிக்கப்பட்டது அங்க 2 ராஜா, நான் சொல்லிட்டு எடுக்காதீங்க, அங்க 2 ராஜாக்களை குறித்து வர்ணிச்சு எழுதப்பட்டிருக்குது. Il y a donc, on parle dans ces chapitres-là concernant 2 rois. ஒன்னு தீரு ராஜா பற்றி. Le premier c'est concernant le roi de Tyr. ஒன்னு பாபிலோன் ராஜா பற்றி. Et le second c'est le roi de Babylone. ஆனால் அந்த சொல்லப்பட்ட வர்ணனையை பார்த்தா இது அவங்களுக்கு பொருந்தாது. Mais lorsqu'on écoute et qu'on lit tous ces passages, ça ne concerne pas ces rois. நான் வாசிக்கும்போது தெரியும். Vous allez comprendre quand vous allez le lire. ஆகவே அதை சொல்றாங்க, இது அந்த ராஜா பற்றி முன்னாடி நீங்க கவனிக்கணும். Il y a encore une chose que vous devez être attentif. எப்படி பைபிள் படிக்கணும்னு படித்து தரேன். Pour savoir comment lire la Bible. நீ ஒரு பைபிள் போர்ஷனை படிக்கும்போது, அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன பகுதிகளை நீங்க படிக்கும்போது, lorsque vous lisez un passage dans les livres prophétiques, c'est-à-dire dans l'Ancien Testament, அதிலே உடனடியாக நடக்கிற ஒரு காரியத்தை எழுதுவாங்க. Ils vont écrire quelque chose qui s'est passé dans l'instant T. அதுக்குள்ளேயே 1000 வருடத்துக்கு அப்பால் நடக்கிற ஒரு காரியத்தை எழுதுவாங்க. Mais également écrire quelque chose qui s'est passé il y a 1000 ans. அல்லது உடனடியாக நடக்கிற ஒரு காரியத்தையும், ou alors quelque chose qui se passe tout de suite. எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை அது பூத்துவாங்க. Et quelque chose qui s'est passé il y a 1000 ans, ils vont l'assembler dans ce même passage que vous allez lire. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un exemple. 2 சாமுவேல் புத்தகத்துல, dans le livre de 2 Samuel. சரி, அதை எடுங்க, எனக்கு உங்களுக்கு விளங்குறது கஷ்டமா இருக்கும். On va le prendre pour pouvoir comprendre. இது முக்கியமா நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முக்கியம் இல்லாட்டி நீங்க ஏசாயா, எரேமியா, எசேக்கியால் படிக்கும்போது இந்த ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ரொம்ப தவறாய் நீங்க பைபிளை வாசிப்பீங்க. Pourquoi je vous donne ces explications? C'est important parce que si vous lisez les livres prophétiques comme Ésaïe ou Jérémie et les autres, si vous n'avez pas cette perception de comment lire, vous ne pouvez pas comprendre. 2 சாமுவேல் புத்தகத்துல, dans le livre de 2 Samuel, 7வது அதிகாரத்துல, chapitre 7, 12 தொடக்கம் வாசிங்க. à partir du verset 12. இங்க 12 16 மட்டும் வாசிங்க. Jusqu'à 16. Quand tes jours seront accomplis et que tu seras couché avec tes pères, j'élèverai ta postérité après toi. 2 சாமுவேல் நான் நிக்கிறேன். 2 சாமுவேல், வாசி. J'élèverai ta postérité après toi, celui qui sera sorti de tes entrailles, et j'affermirai son règne. Ce sera lui qui bâtira une maison à mon nom,
et j'affermirai pour toujours le trône de son royaume. Je serai pour lui un père, et il sera pour moi un fils. S'il fait le mal, je le châtierai avec la verge des hommes et avec les coups des enfants des hommes. சரி 13 படிச்சிட்டு 16 வாசிங்க. Verset 16. Ta maison et ton règne seront pour toujours assurés. Ton trône sera pour toujours affermi. ஓகே வாசிங்க 12 13 16. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். நான் நிலைப்படுத்துவேன். 16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இது தெரியும். இந்த தாவீது ராஜா ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு கேட்கிறான் நாத்தான்ட்ட. Ce passage donc c'est David qui demande à Nathan afin de construire un temple pour Dieu. நாத்தான் சொன்னா உன் விருப்பத்தைப்படி செய், நல்ல காரியம் தானேன்னு. Et Nathan a dit donc fais d'après ta volonté, c'est une bonne chose. அப்ப இவன் ஆனா இரவு போய் நிற்கும் போது நாத்தானுக்கு ஆண்டவர் சொல்றார், இல்ல அவன் எனக்கு வீடு கட்டத்தவன், நாம அவனுக்கு ஒரு நிலையான வீடு கட்ட போறேன். Et là dans la présence de Dieu quand Nathan est en train de prier, alors Dieu dit à Nathan non, c'est pas à lui donc de construire ce temple, c'est à moi, je ferai le nécessaire pour lui. அங்க வீடுன்னு சொன்னது அவனுக்கு ஒரு ராஜ்யம் தான். Et donc ce qui est appelé donc une maison, c'est-à-dire un trône. அப்ப அவர் சொல்றாரு, சத்த பிறகு உனக்கு நிலையான வீடு ஒன்று கட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். Et donc Dieu lui dit, je construirai pour toi un royaume qui sera éternel. என்றென்றைக்கும் அது நிலைச்சு நிற்கும். Et ce royaume sera donc affermi d'éternité en éternité pour toujours. ஆனா பார்த்தா சிதேக்கியா காலத்தோட அந்த ராஜ்யமே இல்லாம போச்சு. Et à partir de Sédécias, on voit qu'il n'y a plus de royaume. ஆகவே நமக்கு தெளிவாய் தெரியும் இது யாரை குறித்து சொல்லப்பட்டது. Et on voit très bien, nous savons de qui est-ce qu'on parle dans ces versets. யாரை குறித்து சொல்லப்பட்டது? De qui parle-t-on? இயேசு கிறிஸ்துவை குறித்து. Et donc ce verset concerne Jésus-Christ. ஆனா அது வேறுபடுத்தி இல்ல. Mais il n'est pas expliqué de façon qu'on puisse comprendre tout de suite en lisant. இப்ப மரியாளுக்கு ஆண்டவர் சந்திக்கும் போது தேவதூதன் Par exemple, l'ange de Dieu intervient dans la vie de Marie. பெற்றவளே வாழ்கன்னு சொல்றாரு. Il lui a dit, toi tu es bénie parmi les femmes. உன்னதத்துல ஒரு குழந்தை பிறக்கும், அது உன்னதமானவர் பெரியவராக இருப்பார் சொல்லியிருக்காரு. Un enfant naîtra de toi, il sera grand. Il lui dit ainsi. உன்னோட பிதாவாகிய தாவீது ராஜ்யத்தை அவர் தருவார் உங்களுக்கு. Il te donnera donc le royaume de David son père. யாக்கோபின் குடும்பத்தால் அவர் என்றென்றைக்கும் அரசாடுவார். Et donc de la part de la famille de Jacob, il sera à toujours dans le royaume. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. Son royaume n'aura point de limite. அப்ப இது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு. Donc ces versets concernent le Messie. விளங்குதா? நீங்க இத இப்படி அதாவது ஒரே இடத்துல உடனடியாக நடக்க போற சம்பவமும் தூர காலத்துல நடக்க போற சம்பவத்தை தான் தீர்க்கதரிசனமாக எழுதி வச்சிருப்பாங்க. Vous voyez dans ce passage que nous venons de lire, il s'agit donc de quelque chose qui se passe maintenant. Et ce sont également des paroles prophétiques qui sont annexées, quelque chose qui se passera dans plusieurs années. எசாயா தீர்க்கதரிசனத்தை வாசிச்சு போனா எல்லா பிரச்சனை அடிபடுது எல்லாம் இல்லாம போகும், திடீர்னு வரும். மலை மேலே உச்சியிலே ஒரு கோபுரம் கட்டப்படும், அங்கு எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்க. நமக்கு என்னன்னு புரியாது. இது என்னடா இப்பதான் எல்லா பிரச்சனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களை பாபிலோனுக்கு அனுப்ப போறேன், உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன், திடீர்னு என்னடா இது வருது. Par exemple, si vous lisez dans le livre d'Ésaïe, dans certains chapitres, il parle des guerres, des batailles qu'il mène maintenant, et donc la parole de Dieu leur est annoncée. Et également, on parle d'un nouveau royaume qui va se construire. Et donc, deux sujets sont annexés entre ce qui se passe maintenant et ce qui va se passer dans l'éternité ou à l'avenir. Même si tu travailles à l'université, que tu es bon à l'école, il est plus difficile de comprendre la Bible et afin de vivre ainsi dans ta vie. ஓகே, இந்த கண்ணோட்டத்துல கூட அந்த எசேக்கியேல் ஏசாயா வெளிப்படுத்துறது 1 தீமோத்தேயு எல்லாம் படிக்க போறோம். 1 தீமோத்தேயு 3:6 எடுங்க. முதல்ல அத வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:6. 1 Timothée 3 verset 6. Il ne faut pas qu'il soit un nouveau converti de peur qu'enflé d'orgueil. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அப்ப பிசாசு எப்படி விழுந்தான்? Comment est-ce que le diable est tombé? மேட்டுமை. Il était enflé d'orgueil, dit la Bible. சரி, திருப்பி வாசிங்க.
அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த இருமாப்புனா ஆவியிலே நான் ஒரு பெரிய அடைஞ்சு அதான் மேட்டிமை அடைஞ்சு விழாதபடிக்கு ஒரு புதுசா வந்தவனை நீ மூப்பராக்காத. ஏன்னா இவனும் பிசாச மாதிரி தான் என்ன செய்ய போறான், மேட்டிமை அடைஞ்சு விழுந்துடுவான். ஆகவே புதுசா இருக்கிற எவனையும் உடனடியா என்ன செய்யாதீங்க, ஒரு மூப்பரோ ஒரு நல்ல ஒரு போஸ்டுக்கு விடாதீங்க. Ce verset dit, donc quelqu'un qui est nouveau dans l'église, il ne faut pas lui donner une responsabilité importante. Pourquoi? Parce qu'il ne faut pas qu'il soit enflé d'orgueil. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. புது சீஷனா இருக்கக்கூடாது ஒரு மூப்பர். Donc voilà, de peur qu'enflé d'orgueil, qu'il ne tombe sous le jugement du diable. அப்ப பிசாசு மேட்டிமையா இப்ப அந்த மைண்ட வச்சுக்கொண்டு எசேக்கியேல் 28ஐயும் ஏசாயா 14ஐயும் வாசிக்க போறோம். Nous allons lire avec ces versets deux autres versets dans le livre d'Ézéchiel et d'Ésaïe pour voir quels sont les attributs du diable. On voit qu'il est enflé d'orgueil. நீங்க ஏசாயா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Le livre d'Ésaïe 14 chapitre 14. நீங்க 4 தொடக்கம் 15 வீட்டை போய் வாசிங்க. Lisez à la maison des versets 4 à 15. நான் இப்ப 12 தொடக்கம் 15 வாசிப்போம். Nous allons lire maintenant versets 12 à 15. Te voilà tombé du ciel, astre brillant, fils de l'aurore. Tu es abattu à terre, toi le vainqueur des nations. Tu disais en ton cœur, je monterai au ciel, j'élèverai mon trône au-dessus des étoiles de Dieu. Je m'assiérai sur la montagne de l'assemblée, à l'extrémité du septentrion. Je monterai sur le sommet des nues, je serai semblable au Très-Haut. Mais tu as été précipité dans le séjour des morts, dans les profondeurs de la fosse. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அந்த விடிவெள்ளிங்கிறது தான் நாங்கள் லூசிஃபர் லத்தீன் மொழிபெயர்ப்பில் லூசிஃபர்னு எழுதப்பட்டிருக்கு. அதான் நாங்கள் லூசிஃபர்னு சொல்றாங்க. Astre brillant, c'est Lucifer. அது லத்தீன் மொழியில விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு லூசிஃபர் தான். La traduction en latin. ஓகே. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். இதுல நல்லா கவனிங்க. இந்த வசனமா பாஸ்டர் கூட இத நம்புறது இல்ல. Il y a certains pasteurs également qui ne croient pas ces paroles. எனக்கு வசனமா பாஸ்டர் இனி இல்லைங்கிற நல்ல ஒரு தியாலஜின்னு எனக்கு தெரியும். Je vois qu'il y a plusieurs théologiens qui ont donc des idées différentes. ஆனா என்ன தியாலஜியா இருந்தாலும் இந்த பில்லிகிராமா இருக்கட்டும் அல்லது மார்ட்டின் ஜான்ஸா இருக்கட்டும் வேதத்துக்கு புறம்பா எதை செய்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். Que ce soit un théologien ou Billy Graham ou quelqu'un d'important, s'il dit quelque chose qui est contraire à la Bible, je n'accepterai pas. இதை 100% ப்ரூவ் பண்ணலாம் ஒரு ஆளை. Aucun ne pourra donc approuver à 100% ces choses-là. சொல்ற வசனங்களையும் கவனிங்க. Mais il va falloir que vous écoutez et regardez bien ce qui est écrit dans la Bible. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க அங்க அந்த கிரேக்ல இருந்த ஒரு மலைக்கு மேலே அதை பத்தி தான் எழுதுன்னு சில வியாக்கியானம் பண்றாங்க. Certains disent que c'est une image de quelqu'un qui monte dans la montagne en Grèce. ஆனா இத பார்த்தா அப்படி தெரியல. Mais on ne voit pas que cela est similaire à cette explication. ஆனால் இந்த 14வது எப்படி வியாக்கியானம் பண்ணினாலும் 28வது 90 விதமான theologians அது பிசாசு வீழ்ச்சிதாங்கறத ஒத்துக்கொள்றாங்க. Même si பொதுவா ஒத்துக்கொள்றாங்க. dans ce chapitre 14 les explications divergent, je peux vous dire que concernant le chapitre 28, beaucoup de théologiens sont d'accord sur l'explication. நான் இங்க 2-3 கமெண்ட்ரி ரெஃபர் பண்ணனே, 2-3 டிக்ஷனரி அதாவது கிறிஸ்தவ டிக்ஷனரி ரெஃபர் பண்ண எல்லாத்துலயும் இது 90% பிசாசுக்கு தான் பொருந்தும்ங்கறத ஒத்துக்கொள்றாங்க. Il y a beaucoup de livres, de commentaires, d'explications concernant la Bible. Moi, je peux vous dire qu'à 90%, les personnes sont d'accord sur ce que je vais vous expliquer maintenant concernant que dans Ésaïe 14, il est indiqué concernant le diable. இப்ப நான் வாசிக்க கவனிங்க. Je vais lire maintenant. 12ல அதிகாலையின் மகனே விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. வானத்திலிருந்துனா பிசாசா இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. மட்டுமல்ல ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. இப்ப ஜாதிகளை யார் ஈனப்படுத்துறா? இந்த அங்க இது சொல்லப்பட்ட ராஜா இருந்தாலும் அது முழுக்க அவனுக்கு பொருந்தாது. ஜாதிகளை ஈனப்படுத்துறவன் இன்றைக்கு உதாரணமா சொல்லுவேன், ரஷ்யாவையும் இந்த உக்ரைனை ஈனப்படுத்திக் கொண்டிருக்கிறது யாரு? அவனுக்கு நீங்க நல்லா கவனிங்க. நாங்க செய்யற எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னால அவன் இருப்பான். அவன் நேரடியா இருக்காவிட்டாலும் தூண்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். Aujourd'hui, si les affaires du diable ne se voient pas à l'œil nu aujourd'hui, il est quelque part de façon implicite. C'est à nous d'observer les choses. ஒரு உதாரணம். Je vous donne un exemple. இந்த உலகம் ஆண்டவர் உண்டாக்கினார், அது நல்லா இருக்குன்னு சொன்னாரு. Dieu a créé la terre et les cieux, il a dit que c'était bon. கடைசி நாள் மிகவும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. Et à la fin, il a dit que tout était très bon. இந்த பிசாசு தலையிடாவிட்டால் இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வராது. Si aujourd'hui le diable n'est pas intervenu de la sorte, tout aurait été si bon. அன்றைக்கு
தொடங்கினவன் தான். Et c'est celui qui a commencé dans le jardin d'Éden. இந்த நிமிடம் வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Jusqu'à cette minute, il est encore en train d'agir. அவனுக்கு தான் இதனை பார்த்தோம், அவனுக்கு தான் தேவனுக்கு ஒப்பா இருக்கணும். Parce que pour lui, sa volonté, c'est d'être similaire à Dieu. இப்ப நாங்க அவரை ஆராதிக்கிறது தான் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. Si nous adorons le Seigneur, cela est très problématique pour le diable. அதான் பொதுவா சொல்லுவாங்க, ஆராதனை செய்யறவங்க உண்மையா ஆராதனை கவனமா இருக்கணும்னு பிசாசு ரொம்ப தாக்குவாங்க. Parce que c'est pour ça qu'on nous dit souvent que ceux qui adorent et louent le Seigneur doivent faire très attention, parce que le diable est prêt à tenter ces personnes-là. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உதாரணம் பாருங்க, இந்த உலகத்துல எந்த மதத்தை எடுங்க. Prenez aujourd'hui n'importe quelle religion. யார் ஆராதிக்கிறாங்க? Alors qui est-ce qu'ils sont en train d'adorer? பிசாசு தான் மறைமுகமா அது யாரை ஆராதிக்கட்டும். முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ஒருவரை உருவத்தை ஆராதிக்காவிட்டாலும் ஆராதிக்கிறது பிசாசு தான். Que ce soit une idole ou pas une idole, aujourd'hui de façon implicite, ils sont en train d'adorer le diable. இப்ப பிசாசுட ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படவே கூடாது. L'objectif du diable, c'est ne pas laisser les gens adorer le vrai Dieu. அப்ப தான் தேவன் போல் இருக்கணும், தன்னை ஆராதிக்கலாம். அதான் இன்னைக்கு அவன் அதை ஓரளவுல சக்சஸ் ஆக்கி அவன் தன்னை ஆராதிக்க அநேக மதங்களை உருவாக்கிட்டாங்க. Ce que souhaite le diable, du coup, c'est attirer l'attention des hommes afin qu'ils puissent vénérer le diable sous différentes formes, aujourd'hui, les différentes idoles, les différentes religions. நான் வாசிக்கிறேன், அதிகாலை மகனே விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இயேசுநாதர் சிலுவையில அவனை முறியடிப்பாங்க ஒரு தீர்க்க தரிசனம் தான். Et donc cela est donc une prophétie indiquant que la tête du diable sera écrasée sur la croix. சரி, இந்த ஆதாம் ஏவாளுக்கு அவன் என்ன சொன்னான்? Qu'a-t-il dit à Adam et Ève? நீங்களும் தேவனை போல இருக்கலாம். Vous êtes aussi comme des dieux. நீங்க இதை சாப்பிட்டா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. Si vous mangez ce fruit, vous allez être changés et devenir comme des dieux. இப்ப பாருங்க வசனத்தை, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்குள்ள ஆராதனை கூடத்திலே பர்வதத்திலே வீட்டிருப்பேன். கடவுளா நான் வீட்டிருப்பேன். Ça veut dire que dans le verset 13, il indique que lui-même sera monté dans les hauteurs et il sera tel un dieu. பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். Je monterai au ciel, j'élèverai mon trône au-dessus des étoiles de Dieu. என்று உன் இதயத்திலே சொன்னாயே, இன்னும் செயல்படுத்தல, சொன்னது மட்டும்தான். Verset 13 dit bien, tu disais en ton cœur. ஆனால் நீ அகல பாதாளத்தில் தள்ளுண்டு போனான். இது தீர்க்க தரிசனம். அதாவது வெளிப்பட்ட சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல அவன் அகல பாதாளத்துக்கு அங்க தூக்கி போட போறாரு. Verset 15 dit, mais tu as été précipité dans le séjour des morts. Ceci est une prophétie qui est indiquée dans le livre d'Apocalypse chapitre 2. 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல். Ézéchiel chapitre 28. 11 தொடக்கம் 17. 11 தொடக்கம் 17. 11 à 17. இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டே போகிறேன், சொல்லிட்டு போக மாட்டேன். நம்ம அநேகருக்கு இது என்னென்ன வழங்காது. ஆக அது தெளிவாக தான் படிச்சுட்டு கொடுத்துருக்கேன். 11 தொடக்கம் 17 வாசிங்க. La parole de l'Éternel me fut adressée en ces mots. Fils de l'homme, prononce une complainte sur le roi de Tyr. Tu lui diras, ainsi parle le Seigneur l'Éternel. Tu mettais le sceau à la perfection, tu étais plein de sagesse, parfait en beauté. Tu étais en aidant le jardin de Dieu. Tu étais couvert de toute espèce de pierres précieuses, de sardoine, de topaz, de diamant, de chrysolite, d'onyx, de jaspe, de saphir, d'escarboucle, d'émeraude et d'or. Tes tambourins et tes flûtes étaient à ton service. Préparé pour le jour où tu fus créé, tu étais un chérubin protecteur, aux ailes déployées. Je t'avais placé et tu étais sur la sainte montagne de Dieu. Tu marchais au milieu des pierres étincelantes. Tu as été intègre dans tes voies, depuis le jour où tu fus créé, jusqu'à celui où l'iniquité a été trouvée chez toi. Par la grandeur de ton commerce, tu as été rempli de violence et tu as péché. Je te précipite de la montagne de Dieu, et je te fais disparaître, chérubin protecteur, du milieu des pierres étincelantes. Ton cœur s'est élevé à cause de ta beauté. Tu as corrompu ta sagesse par ton éclat. Tu te jettes par terre. Je te livre en spectacle au roi par la multitude de tes iniquités. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். கேருப்னா கேருபின், கேருபின்கள்னா பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. கேருபுங்கிறது ஒரு ஆள் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இந்த ரெண்டு பாதியை விட்டு போய் கொஞ்சம் வாசிங்க. Vous allez lire ces deux passages de façon détaillée chez vous. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 3:6 வாசிங்க. 1 Timothée 3:6 également. அங்க 1 தீமோத்தேயு 3:6 தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, அவன் மேட்டிமையினால் தான் விழுந்து போனான்னு. 1 Timothée 3:6, il est dit exactement que c'est enflé d'orgueil qu'il s'est précipité. ஏசாயா எசேக்கியேல் வாசிங்க. Lisez les chapitres et passages dans Ésaïe et Ézéchiel. அது இடையில தீர ராஜா அல்லது பாபிலோன் ராஜா சொல்லப்பட்டிருக்கும். இடையில சாத்தானுடைய வீழ்ச்சியை குறிச்சும் சாத்தான் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. Dans ces deux passages, il est également indiqué concernant les rois de Tyr et Babylone, et en suivant également des passages concernant qui est le diable et qu'est-ce qu'il a fait. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3-4. Apocalypse, chapitre 12, 3-4. versets 3 et 4. Un autre signe parut encore dans le ciel. Et voici, c'était un grand dragon rouge, ayant 7 têtes et 10 cornes, et sur ses têtes 7 diadèmes. 12:3-4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளும் 3/4 அது தள்ளிடுச்சு. அப்ப நான் இதை ஃபுல்லா சொல்றேன். அதாவது பிசாசு ஒரு கேருபாய், அதாவது நான் நல்லா கவனிங்க, இப்ப என்ன விட்டு கவனிங்க. பல க்ளூ இதில் எடுக்கலாம். On peut prendre plusieurs indices dans les passages que nous venons de lire. நான் சொன்னேன், பரலோகத்துல பிதாசுவன் பரிசுத்தவான் இருக்கிறாங்க. Dans le ciel, on sait qu'il y a le Père, le Fils et le Saint-Esprit. கேராபின் சேராபின் ரொம்ப நெருக்கமாக அவர் சுத்தி இருக்கிறாங்க. Et très proche donc de Dieu, les chérubins et les séraphins. எப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தை பேசும்போது நீங்க பைபிள்ல பாருங்க, கேராபின் இல்ல சேராபின்கள் சுத்தி இருக்கிறதை பார்க்கலாம். Quand dans la Bible on parle du trône de Dieu, vous pouvez voir également qu'on parle des chérubins et séraphins qui sont encerclés tout autour. வெளிப்படுத்தின சுவிசேஷப்படி மூப்பர்கள் இருக்காங்க, 4 ஜீவன்கள் இருக்குதுங்க, அது என்னன்னு தெரியாது. Dans le livre d'Apocalypse on dit qu'également il y a les 4 êtres vivants et qu'il y a également les vieillards. நிச்சயமா பரலோகம் போகும்போது எங்களுக்கு விசித்திரமா இருக்கும். Nous n'avons pas la connaissance de ces choses, mais quand nous irons au paradis, cela va nous exalter. 5வது அதிகாரம் எடுக்காதீங்க. வெளிப்படுத்தின 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கோடான கோடி தேவதூதர்கள் அப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Il y a également des milliers d'anges qui sont autour du Seigneur en train de adorer et louer le Seigneur. ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறோம், இவன் வந்து கேருபாய் படைக்கப்பட்டவன். Et donc ce diable donc était créé à la base en tant que chérubin. நான் சொன்னேன் கேருபீன்கள்னா பலது, கேருப்னா உண்டு. Je vous dis que les chérubins c'est une chose, un chérubin, je vous parle de un chérubin. இப்போ கவனிங்க, நான் ஒரு க்ளூ திருப்பி இவன் அந்த 14லையும் 28 இவன் சொல்லப்பட்டது ஒரு க்ளூ ஒன்று தரேன். பாருங்க, மோசேயுடைய உடலை குறித்து தர்க்கிக்க பிரதான யாரு தேவதூதன் யார் மிகாவேல் போகும்பொழுது On voit que à ce moment-là, lorsque Moïse est mort, ils sont là pour discuter le corps de Moïse. Et on voit qu'il y a l'ange Michaël. Et donc on voit qu'il n'accuse pas le diable. Et il dit seulement que Dieu te punira. அப்ப என்ன தெரியுது, இந்த பிரதான அதிபதியான மிகாவேலை விட இந்த பெரியவனா தான் இருந்தார். Donc cela, pourquoi est-ce que je dis cela? Ça veut dire que par rapport à l'ange Michaël, ce chérubin était plus élevé. தேவதூதர்களுக்கு பிரதான தூதனா தான் மிகாவேல் இருக்கிறான். Parce qu'on voit que parmi les anges, Michaël, l'ange Michaël a une place spéciale et plus élevée. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் கேருபும் சேராபீன்கள் இருக்குது. Et donc encore au-delà, on voit qu'il y a les chérubins et les séraphins. அதனால தான் அவன் தூசிக்க விரும்பல. C'est pourquoi il a dit, je ne veux pas de ma bouche te dire de mauvaises paroles. யோசிச்சு பாருங்க, நீங்க இவ்வளவு
நல்ல ஒரு படைப்பை இந்த அளவு கேவலமாக்க முடியும்னா அவன் எவ்வளவாய் கிரியை செய்ய அவனால முடியும்னு யோசிப்பான். Réfléchissez, une si belle création qui a été définie par le Seigneur, s'il a pu y mettre des choses mauvaises et donc a été sorti de cela, regardez aujourd'hui à quel point il peut faire des actions dans le monde. Ok, இப்போ நான் இதோட முடிக்கல இதை நிற்கிறேன், இன்னொரு விஷயத்துக்கு போறேன். Je vais maintenant m'arrêter là sur ce sujet et vous parler d'un autre sujet. Ok, இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? J'espère que vous avez compris ce que je viens de dire. அவன் படைக்கப்பட்டவன். Il a été créé. இந்த என்ன சொல்றது கேருபா இருந்தவன். Il était un chérubin. மேட்டிமேனாலே விழுந்து போனான். Il est tombé parce qu'il était enflé d'orgueil. Ok, இப்போ பரப்பாப்போம் இந்த உலகத்துல அதிபதியா இருக்கிறான் எல்லாத்தையும் பரப்பாப்போம். Nous allons voir par la suite comment est-ce qu'il domine sur ce monde. அதுக்கு முன்பாக நான் இப்போ என்னத்தை நான் பிரசங்கம் பண்ண போறேங்கிறத ஒரு சுருக்கமா நான் சொல்றேன் உங்களுக்கு. Je vais vous dire sous forme d'introduction ce que je vais vous enseigner. சரி, இப்போ நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண போறேன். அவன் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. Donc c'est une création qui a été créée par Dieu. அவன் கேருபாய் இருக்கிறான். C'est un chérubin. மேட்டிமேனாலே விழுந்து போனான். Il a été enflé d'orgueil et a été précipité. நம்ம சொன்ன உங்களுக்கு இந்த உலகத்தை படைக்க முன்பாக பரலோகத்தை தேவன் படைத்து விட்டார். Avant de créer le monde, Dieu a déjà créé le paradis. இந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் ஆதாமை ஏவாளை வஞ்சிக்கிறான். Et on voit qu'il a tenté Adam et Ève dans le jardin d'Éden. வஞ்சிச்ச உடனேயே இந்த உலகம் அவன் கையில் போயிடுச்சு. Et du moment que la tentation, ils sont tombés, les hommes sont tombés, on voit que le monde est parti entre ses mains. ஆதாமுக்கு தான் அதிகாரம் கொடுத்தார் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளப்பட. நீ சொந்தமா வச்சுக்கொண்டு நீ தான் ராஜா, நீ ஆண்டு கொள்ளப்பட. Dieu, on voit que lors de la création, a donné l'autorité à Adam en disant tu domineras sur ce monde. Mais on voit que les hommes, étant donné qu'ils ont péché, ils ont vendu cette autorité au diable. Et la Bible dit également que il est le prince au fait du mal dans ce monde. Il dit également qu'il est autoritaire dans ce monde. La Bible dit également que le monde est sous l'autorité du mal et ce mal c'est lui, c'est le diable. Est-ce que c'est vrai? C'est vrai. Parce qu'on voit qu'il parle même parce qu'il a même dit à Jésus en tentant, si tu me vénères, alors je te donne toutes les autorités, les puissances de ce monde. Est-ce que Jésus a dit ce que tu dis? Il n'a pas répondu à ça. Mais il a dit, je ne te vénérerai pas. Parce que je louerai et adorerai le Seigneur Dieu seulement. Et donc on voit très bien que le monde est entre ses mains, sous son autorité. Ce monde est dominé par le mal. Le monde et notre chair aujourd'hui, c'est lui qui les domine. பிறகு இதை பார்ப்போம். நான் இது ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு பிறகு எனக்கு ஒன்று விளங்காது, அதான் சொல்றேன். அப்ப இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்கிறான். On voit qu'il domine ce monde. நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு சிஸ்டமும் அவனோட கையில தான் இருக்குது. Et on voit que à chaque fois toutes les technologies, les systèmes sont அது படிப்பா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், சோஷலிசமா இருக்கட்டும், கம்யூனிசமா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், அல்லது எதுவா இருக்கட்டும், peu importe. நீங்க எதை எடுத்து நீங்க பாருங்க, தத்துவமா இருக்கட்டும், que ce soit même la philosophie. நான் சொன்னேன் எல்லாத்தையும் அவன் ஆளுகை செய்கிறான். அதாவது தெய்வத்தை வணங்காமல் மீதி எல்லா காரியத்தையும் செய்ய அவன் அனுமதிக்கிறான். Dans chacun de ces domaines, on voit que c'est le diable donc qui domine. Il faut pas que les hommes ouvrent les yeux concernant la connaissance de Dieu et le diable est là pour les cacher et dominer. அவன் தன்னை வணங்கணும்னு சொல்றான். Parce qu'il demande aujourd'hui le diable, vénérez-moi. மெய் இயேசுநாதரை ஆராதிக்காத எல்லா ஜனங்களும் இந்த உலகத்துல அவனை தான் ஆராதிக்கிறான். Parce que toutes les personnes qui ne connaissent pas et vénèrent pas le Dieu vivant, aujourd'hui vénèrent le diable. Certains vénèrent le diable directement et d'autres de façon explicite. Mais dès la création du monde, dès le début, on voit que Dieu a donné une promesse. Il y aura une différence entre ta semence et lui, ta tête sera écrasée et toi-même tu seras son talon. Dieu a déjà dit et défini également qu'il y aura une victoire. La prophétie
prophétie dit que le Messie écrasera donc la tête du diable. Donc depuis l'Ancien Testament, on voit que cette prophétie est expliquée à travers les livres, mais le diable essaye quand même d'agir afin que cette chose ne puisse pas être actionnée. ஆனால் தேவன் அதை காப்பாற்றி மேசியாக வர வைக்கிறார். Mais Dieu a protégé tout cela afin que la prophétie se réalise et que le Messie puisse l'être. கவனிங்க, வேத ஒரு வசனம் சொல்லுது, ஒருவனும் இல்லை நீதிமான் ஒருவனாயினும் இல்லை. La Bible dit aucun n'est juste, aucun n'a été trouvé juste. அப்படின்னு சொன்னா பிசாசு கவனமா பார்த்து கொண்டான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவன் தன்னில் தானே எசேக்கியாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், யாரா தானியேலா இருக்கட்டும், வேதம் சொல்லுது ஒருவனாயினும் நன்மை செய்கிறவன் இல்லை அல்லது ஒருவனான நீதிமான் இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசு எவ்வளவு வல்லமை உள்ளவன். ஒருவனாவது நீதிமானாய் வாழ அவன் விடவிடல். Dans le Nouveau Testament, la Bible dit également qu'aucun n'a été trouvé juste, aucun n'est juste. Ça veut dire que dans tout l'Ancien Testament, on peut prendre différents hommes de Dieu ou même les prophètes, aucun n'a été trouvé juste parce que le diable est là pour agir parmi les uns et les autres. Regardez avec quelle puissance et comment de façon active le diable a agi tout au long de ces années qu'on peut voir dans la Bible. De royaume en royaume, il a vu qu'il a créé des conflits. En créant un homme comme Hitler, regardez combien de milliards, de millions de personnes ont été tuées. Avec en élevant Staline, on voit combien de personnes ont été tuées. Et ainsi, combien d'hommes est-ce qu'il a élevé afin qu'il y a beaucoup de personnes qui soient décédées. On voit que partout il y a des confusions. Et on peut partout le péché est en train de régner. Et que partout, si on observe bien, il y a une minorité de personnes qui louent le vrai Dieu. அப்ப அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்யறபடினாலே மாமிசத்தையும் இந்த உலகத்தையும் கையில பிடிச்சுக்கொண்டு இந்த முழு உலகமும் பாவமும் பிரச்சனையும் வேதனையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தேவனை தொழுது கொள்ளாத ஜாதியை உருவாக்கி கொண்டிருக்கிறான். Il domine le monde, le diable est là afin d'assujettir, de dominer la chair, le monde et les gens afin que de rapporter donc des problèmes, des tristesses, des confusions, des tribulations parmi les peuples. Il est dit également qu'il est donc le Dieu donc de ce monde. Il est dit également qu'il a l'autorité dans ce monde. Le monde est entre ses mains. ஒரு பலவான் தன்னுடைய வீட்டை கட்டி வச்சிருந்தா அதை விட பலவான் வராட்டி அதை கட்டவிழ்க்க முடியாது. அந்த பலவான் யாரு? இந்த பிசாசு தான். Si un homme robuste et fort construit une maison, et personne ne pourra l'enlever, la casser si un autre homme plus fort vient. Et qui est cet homme robuste? Et bien c'est le diable. Et donc Dieu même dit, Jésus-Christ dit, c'est un homme, c'est quelqu'un de fort. Parce que celui qui est robuste, qui est vaillant, il protège sa maison. Qu'est-ce que cela veut dire? Cela veut dire que le diable est en train de dominer avec autorité ce monde. Il vient pour piller et pour tuer, dit la Bible. Et c'est ce qu'il est en train de faire. Jésus-Christ dit exactement que vous êtes entre les mains de cette personne qui est robuste et forte. Mais si quelqu'un de plus fort que lui vient, alors il pourra piller ce qui lui appartient. Gloire à Seigneur Jésus-Christ parce que Jésus-Christ est plus fort que lui. Parce que nous sommes tous esclaves du péché et du diable avant de connaître Jésus-Christ. Et c'est afin de nous libérer. Et on voit que le Fils de l'homme est apparu afin de nous délivrer de l'esclave du péché. Et donc Jésus-Christ est venu sur terre. Et d'après la promesse, il a écrasé sa tête. Et il a dit que pour cette autorité, il va y avoir un jugement. Il voit que je vois le diable tomber comme une étoile. Et en étendant sur la croix, il a enlevé toutes les autorités de ce dernier. Aujourd'hui donc nous avons par Jésus-Christ la puissance, le pouvoir d'avoir la victoire sur le diable.
ரட்சிக்கப்படாத எவனும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஏன்னா பலவான் கையில் தான் அவனும் இருக்கிறான். Et celui qui n'a pas obtenu le réel salut ne pourra pas être délivré de l'autorité de ce monde qui est détenu par le diable. கவனிங்க, நீங்க நினைக்கலாம் அப்ப இவர் வெற்றி சிறந்துட்டாரே, அப்ப இப்பயும் அவன் எங்களை எல்லாம் போட்டு எவ்வளவு பிரச்சனை படுத்தி கொண்டிருக்கிறான். Peut-être que vous posez la question, mais Jésus-Christ a obtenu la victoire, alors pourquoi nous avons tant de tribulations, de problèmes par le diable? தேவன் வெற்றி சிறந்த உண்மைதான். Il est véritable que l'Éternel Jésus-Christ a eu cette victoire. 20வது அதிகாரத்திலே அவரை தூக்கி இந்த அந்திகிறிஸ்து இருக்கிற அந்த கடல்ல போடு மட்டும், அக்கினி கடல்ல போட மட்டும் அவர் உலாவ விட்டு இருக்கிறார். அவரே பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். Après le chapitre 20, jusqu'à que le diable soit jeté dans ce feu éternel, il a la permission encore d'agir, jusqu'à que cette prophétie s'accomplisse. மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடல்ல போடப்பட்டது போல 20வது அதிகாரம் வெளிப்படுத்துற சுவிசேஷத்திலே இந்த பிசாசு கடைசியா தூக்கி அந்த அக்கினி கடலிலே போடப்படுகிறான். De la même façon que les animaux, les faux prophètes seront jetés dans ce feu éternel, de la même façon le diable sera jeté. Il est dit dans le livre d'Apocalypse chapitre 20. நான் உனக்கு சொல்றேன், பிசாசு உன்னை பத்தி லூசுன்னு சொன்னா நீ சொல்லு, நான் லூசு உண்மை, ஆனா நீ எங்க போற? ஏற்கனவே உனக்கு அக்கினி கடல் இருக்குது, வாய்ப்பு தொட்டு போகணும். Si le diable te dit que tu es dans la folie parce que avec ce que tu fais, dis au diable que le feu éternel a déjà été préparé pour toi. இந்த ரெண்டுக்கு இடையே தான் இருக்கோம். நாங்க வெற்றி பெற்றாச்சு, ஆனா இன்னும் அது முழுக்க அனுபவிக்கல. அந்த ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். Nous avons obtenu la victoire par Jésus-Christ, mais le temps n'a pas été accompli. Nous sommes dans ce temps qui est intermédiaire. வெற்றி வந்துருச்சு. Mais nous avons obtenu la victoire. ஓகே, அப்ப இப்ப ஆண்டவர் இந்த இடைப்பட்ட நேரத்தை சொத்தா இந்த வேத வசனத்தை தர்றாரு. நீங்க என்ன செய்யுங்க? பிசாசு எவ்வளவு பெருசா இருக்கட்டும் அதையெல்லாம் படிச்சு நீங்க வச்சிருங்க. அவ என்னென்ன செய்வாங்க தெரிஞ்சு வச்சிருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்றேன், நீ எனக்கு என்னுடைய கர்த்தருடைய பலத்திலும் சத்துவத்திலும் நீ பலப்பட்டு நீ சர்வாத வர்க்கத்தை நீ தரித்து கொண்டால் அவன் எதுவும் உங்களுக்கு செய்வான். Ce que dit Dieu aujourd'hui, c'est grandis dans la connaissance en lisant la Bible à travers la parole et prends les armes spirituelles afin de contrer les ruses du diable et te tenir ferme lors des attaques. ஆனா இங்க என்ன பிரச்சனை? பிசாசு பத்தியும் தெரியாது. அவன் தந்திர, நான் சொல்றேன், ஒரு 20-25 காரியம் எழுதி வச்சிருக்கான். அவன் எப்படி எங்களை வஞ்சிக்கிறான் பர பார்ப்போம். Il y a 20 ou 25 choses que j'ai écrites. Comment est-ce que le diable peut nous atteindre par ses ruses? Je vous expliquerai ça par la suite. இப்ப எங்களுக்கு மிக முக்கியம் அவருடைய சத்துவத்திலும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு அதை நாங்கள் அணுகிக் கொள்ளணும். இல்லைன்னா அவன் இன்றைக்கு அடிப்பான். நான் சொன்னேன், விட்டு இருக்கிறாரு. அப்ப விட்டு இருக்கிற இந்த இடைவெளியில எங்களுக்கு மட்டும் சர்வாயுத வர்க்கம் தந்திருக்கிறார், உலகத்துக்கு கொடுக்கல, அடி வாங்குவாங்க உலகத்தை. Le plus important aujourd'hui, c'est que Dieu nous a donné la connaissance, nous a donné les armes donc spirituelles, et nous devons les utiliser à bon escient, parce que les personnes du monde n'ont pas ces armes. Donc c'est à nous de combattre maintenant sur ce temps qui a été donné où nous vivons. அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய நியாயத்தீர்ப்பு ஏற்கனவே சிலுவையிலே தீர்த்தாச்சு அவனுக்கு. Parce que la chute du diable, le jugement du diable a déjà été émis sur la croix. நான் நினைக்கிறேன் 12:32 யோவான் சொல்றது, இந்த உலகத்தின் அதிபதியை நான் நியாயம் தீர்த்துட்டேன். Dans 12:31 du livre Jean, il est dit que celui qui est autoritaire dans ce monde, je l'ai déjà jugé. அவனை தூக்கி கடல்ல போடுறதா இருக்குது. Et donc il est prêt à être jeté dans la géhenne. அதுக்கு பிறகு இந்த உலகம் முந்தி இருந்ததை விட எத்தனையோ மடங்கு நாங்க நீதிவாசம் பண்ற புதிய பூமியிலே தேவாதி தேவன் தூதர்களோடு கேராபீன்களோடு சேராபீன்களோடு வாழ போறோம். Une fois que le diable sera jeté dans ce feu éternel, on voit que pendant 1000 ans, nous allons vivre une bonne vie avec les anges, avec les chérubins et les séraphins. Amen. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jésus a été crucifié sur la terre. சொல்லுங்க, எனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவர் இல்ல, எனக்குள் இருக்கிற இவர் இந்த உலகத்தில் இருப்பவரோட பெரியவர். Celui qui est en moi est plus grand que celui qui est dans ce monde. ஓகே, நீங்க இப்படி அடிக்க செய்தாலும் நீங்க சரியாய் இத புரிஞ்சுக்கொண்டு வாழாவிட்டால் இந்த உலகத்தான விட நீங்க அடிக்க கூட வாங்குவீங்க. Si vous n'avez pas la connaissance de ces choses, vous allez également être attaqué autant que les personnes qui sont dans le monde et qui ne connaissent pas Dieu. நான் சொன்னேன் ஏற்கனவே, உன்னை ரட்சிக்கப்படமானப்பட்ட ரட்சித்தால் உன்னிலே கவனமா இருப்பான், உன்னை சுக்குநூறாக்க அவன் தீவிரம். Le diable ne laisse pas quelqu'un afin qu'il obtienne le salut. Et si vous avez obtenu réellement le salut aujourd'hui, vous devez être vigilant, parce que le diable est toujours là pour vous anéantir. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நாங்க கேவலமா வாழ்றோம். குடும்ப வாழ்க்கையை பாருங்க, டிப்ரெஷனை பாருங்க, ஏன் இவ்வளவு கேவலமா வாழ்றோம்? Pourquoi aujourd'hui nous avons autant de problèmes dans les familles, nous avons la tristesse, nous avons la dépression? Parce que nous n'utilisons pas correctement les armes. நீ பரலோகம் போறதுங்கிறது வேற, c'est une autre chose que d'aller vers le இந்த paradis. உலகத்திலே தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வது என்பது வேற. Et c'est encore une autre chose de vivre en tant que bon témoignage dans ce monde. பிசாசுக்கு உனக்கு எதிர்த்து நிற்க முடியாவிட்டால், Parce que si tu n'es pas capable
capable de tenir ferme contre le diable. நீ சோகத்துல உன் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி உன் பிள்ளைகளை படிப்பை குழைப்பு உன்னுடைய பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கை குழைப்பி எல்லாம் குழைப்பி தருவோம். Le diable fera rentrer des conflits dans ta famille, dans le désespoir, dans la tristesse, dans la tentation ou encore dans la détresse. ஆகவே தான் நீ அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஒரு சொட்டு கூட விடாமல் நீ போட்டுக்கொள்ளணும். Nous allons grandir dans la connaissance et donc dans la vérité et bien prendre les armes de Dieu afin de les utiliser. ரோமன் சொல்லப்பட்டிருக்குது சீக்கிரமாவே பிசாச உன் காலின் கீழே நசுக்கி போடுவார் நான் சொல்லியிருக்கிறார். La Bible dit dans le livre de Romains, tu vas écraser la tête du diable. அப்ப இன்னைக்கு அவன் வெற்றி பெற்றாலும் கொஞ்ச நாள் விட்டு இருக்கிறேன், கொஞ்ச காலம் தான் நீ சர்வாத வாக்கியத்தை தரிச்சு கொண்டு இருந்துரு, அந்த கொஞ்ச காலம் தான் நான் வந்துடுவேன், வந்தோடனே அதோட அவனுடைய கதையை முடிச்சு. Jésus-Christ a obtenu la victoire sur la croix et il dit il y a juste un certain temps, le diable agit dans ce monde, mais toi prends les armes spirituelles afin de combattre le bon combat jusqu'à que je revienne, dit Jésus. நான் சொல்றேன், இங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது பிசாசு கிரியை செய்வதை விட ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பயங்கரமான பன்மடங்காய் இந்த உண்மையிலே அவன் கிரியை செய்வான். Par rapport à une personne qui n'a pas réellement obtenu le salut, si tu as vraiment obtenu le salut, alors tu auras beaucoup de tentations de la part du diable. அதனால தான் இந்த உலகத்துல விட நான் என் சொந்தக்கார குடும்பங்களுக்கு போறேன், எவ்வளவு குடும்பம் நல்லா இருக்குது, ஆனா இங்க வந்தா குடும்பங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்? Le pasteur se pose la question, dans le monde, parmi ses amis qui ne connaissent pas Dieu, ils vivent bien, ils sont dans la joie. Pourquoi aujourd'hui dans l'église, les familles où les personnes ont beaucoup de problèmes? அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் அவருடைய ஆயுதத்தை தரிக்காவிட்டால் அவன் நல்ல அடிதான் போவான். Parce que je n'ai grandi pas dans la connaissance, je ne connais pas la puissance de Dieu, et donc je ne prends pas les armes de Dieu afin de combattre. ஆனால் நீ போட்டிருந்தால் உன்னை தொடக்கூட முடியாது. Mais si tu prends les armes de Dieu et tu les utilises bien, alors le diable ne pourra pas te toucher. அவன் வெற்றி சிறந்திருக்கிறான். Parce que Dieu a déjà obtenu la victoire. அந்த வெற்றியை நீ சரியா பயன்படுத்தணும். Et donc c'est à toi d'utiliser à bon escient cette victoire. சத்துவத்துல பலப்படு. Et il faut que tu grandisses dans sa parole. நான் சர்வாயுத படிப்பிக்கும் போது அதை விளக்கி கொண்டு நீ சர்வாயுத வர்க்கத்தை 24 ஹவர்ஸும் இயேசுநாத வரமட்டும் நீ போட்டே இருக்கணும். C'est à vous de comprendre la connaissance donc des armes de Dieu et de les avoir sur vous jusqu'à que Dieu vienne, c'est-à-dire 24 heures sur 24. கொஞ்சம் பிசாசை பத்தி தெரிஞ்சா பயம் வரும். Si tu apprends et tu as la connaissance de qui est le diable, alors tu vas avoir une certaine crainte. பிசாசை பத்தி நல்லா தெரிஞ்சு உன்னுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சா பிசாசை பார்த்து சிரிப்பு தான் வரும். Mais alors si tu connais qui est le diable et tu es dans une bonne situation, alors tu vas rigoler quand tu vas voir le diable. சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காத எவனும் நீ சபையிலிருந்து குளறிட்டு ஆளப்போற. Mais si tu n'as pas ces armes de Dieu, tu ne les prends pas, alors c'est certain dans ta vie tu vas pleurer lorsqu'il y aura des attaques du diable. எத்தனை வீட்டுல ஏற்கனவே அந்த குளறல் வந்துருச்சு? Combien de personnes dans votre vie, dans votre famille, vous pensez qu'il y a déjà ces pleurs? Pourquoi? உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை அணிய தெரியும். Parce que tu ne sais pas prendre les armes que Dieu t'a données. பிசாசு போல போட்டு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி உங்க வீட்டுல விளையாடுவீங்க. Et donc le diable prend comme s'il jouait au ballon, il joue avec toi, avec ta vie. அப்படிதான் விளையாடுவான். De cette façon qu'il est en train de ஃபுட்பால் விளையாடுற மாதிரி உங்க விளையாடுவான். De manière que quelqu'un joue avec un ballon de football. ஏன்னா அவனுக்கு தெரியும் உனக்கு ஆயுதம் இல்லை உன்கிட்ட. Pour lui c'est un jeu parce que tu n'as pas les armes. சர்வாயுத வர்க்கம் இல்ல. Parce que tu n'as pas les armes que Dieu t'a données. அவ இத கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்த அந்த வெற்றியை இங்கேயே கொண்டாடுறது இருக்கிறது. C'est à vous donc de comprendre toutes ces armes, de les prendre et afin d'obtenir une victoire dans votre